கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நாளைய தினம் இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு தான் சொன்னோம். நாளைய தினம் சொல்றதை விட ஜூலை 6ஆம் தேதி மாலை 4:30க்கு இந்த போட்டி நடக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப குரூசியலான மேட்ச் எல்லாம் சொல்ல முடியாது. இது வரைக்கும் மேட்ச் இல்லாமல் ஒரு வாரம் போர் அடிச்சிருக்கும். ஆனால் இனிமேல் ஒரு அப்பப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேட்சஸ் இருக்கிறதுனால T20 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கு. நாளைக்கு மேட்ச்ல ஸ்குவாட் எப்படி இருக்க போது, அடுத்த யங் ஜென்ரேஷன் அடுத்த T20 வேர்ல்ட் கப்புக்கு எந்த ஸ்குவாட் தான் போக போறாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நேற்றைய தினம் அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது. இனிமேல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் வேற லெவலுங்க. மோடி அவர்களை சந்திச்சு போட்டோவெல்லாம் எடுத்தாச்சு. நேற்றைய ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா வான்கடையில் மிக எமோஷனலான ஸ்பீச் அப்படிங்கிறது விராட் கோலி கொடுத்தாரு. நானும் ரோஹித் சர்மாவும் அழுது ரொம்ப நாள் ஆச்சு. 15 வருஷத்துமா அவர் கூட விளாண்டுருக்க. அவர் அழுது பார்த்ததே கிடையாது. அவர் சொல்றது எமோஷனலுங்க. ரோஹித் சர்மா இதுக்கு முன்னாடி அழுதுருக்காரு. எமோஷனலா வந்துட்டு அவர் அழுது கிடையாது. ஸோ நேற்றைய தினம் அந்த ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறத பார்த்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணார் விராட் கோலி. ரோஹித் சர்மாவும் இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு முடியல, டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன், இருந்தாலும் இந்த செலிப்ரேஷனுக்காக தான் இவ்வளவு வெயிட்டிங்கும். நான் இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இந்த செலிப்ரேஷன்லாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. இந்த கோப்பை அடிக்கணும் அப்படிங்கிறத என்னமா இருந்தது. அதுவும் 100% கான்ஃபிடென்ட்டோட இருந்தேன். பட் இருந்தாலும் ஸோ அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு கனவு தான், இதை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் அப்பாயின்மெண்ட் முதல் கொண்டு கேன்சல் பண்ணிட்டு நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா 2 பேருமே T20 இருந்து ரிட்டையர்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. T20 இன்டர்நேஷனல் இருந்து ரிட்டையர்ட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. மேபி IPL விளாடலாம். அதனுடைய அப்டேட் வந்துட்டு அப்கமிங் டேஸ்ல தான் தெரியும்ங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ பிரான்சைசி கிரிக்கெட் அப்படிங்கிறது ரோஹித் சர்மா 5 கப் அடிச்சு சாதனை பண்ணிட்டாருங்க. ஸோ இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ்க்கு விளையாடுவாரா, இல்லை மற்ற டீம்ஸுக்கு போறா, இல்லை இந்த T20 வேர்ல்ட் கப் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அரௌண்ட் த வேர்ல்டு லீக் மட்டும் ஆடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே அவர் கையில் தான் இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் பிக் இயராக இருக்கும். நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிறதா விராட் அண்ட் ரோஹித் அவங்களுடைய மைண்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இன்னும் ஒரு 6 மந்த் இருக்கு. நல்லா நீட்டி நெளிஞ்சு அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்காக தயாராகலாம். ஆனால் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போது இவங்க 2 பேர் கிடையாது. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னா, என்னோட ரிட்டையர்மெண்ட்ல இன்னும் ஃபேர் அவே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் பல காலம் இருக்குடா தம்பி அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு யங் இந்தியன் டீம் தான் அடுத்த T20 வேர்ல்ட் கப் ஆட போறாங்க இன்னும் ஒரு 2 வருஷத்துல. ஸோ அதுக்கு டீமை வந்துட்டு உருவாக்கணும். ஸோ நாளைக்கு ஜிம்பாப்வே கூட நடக்கிற அந்த போட்டியில பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட், ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, ஸோ சிவம் தூபே ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ். நீங்க IPL பார்த்த எல்லா யங்ஸ்டர்ஸுமே இந்த ஒரு டீம்ல இருக்காங்கன்னு சொன்னோம். இவங்களை வச்சு தான் மேனேஜ்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ எந்த மாதிரி இருக்க போது மேட்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கில்ல பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி நல்லா இருந்ததுங்க. ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி பக்காவா இருந்தது. தோனி அவர்களுடைய கைடன்ஸு கீழே வந்துட்டு இருந்துட்டு இருந்தாரு. ஸோ செமையா வந்துட்டு அவர் பண்றது பார்க்குறோம். மேபி ருத்ராஜ் தான் வைஸ் கேப்டன். ஸோ கில் வந்துட்டு கேப்டனா இருந்துட்டு இருக்காரு. ஜெய்ஸ்வால் இருக்காரு, ரிங்கு சிங் இருக்காரு. இன்னும் ஏகப்பட்ட யங் டேலண்ட் எல்லாம் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் எந்த பொசிஷன்ல வேணாலும் இப்போ ஆடிட்டு இருக்காரு. நீங்க எத்தனை பேர் வந்துட்டு நோட் பண்ணீங்கன்னு தெரியல. மகாராஷ்டிரா டோர்னமெண்ட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபினிஷராகவும் வந்தாரு, மிடில் ஆர்டர்லயும் வந்தாரு. ஏன்னா அவங்க டீம்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் அவர் ஓப்பனிங் அப்படிங்கிறது எல்லா மேட்சுமே ஆடல. ஒரு மேட்ச் 1 டவுன், ஒரு மேட்ச் கிட்டத்தட்ட 8வது 9வது வந்தாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறமோ இல்லையோ மகாராஷ்டிராவுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தணுங்கிறதுனால 8, 9 வந்தாரு. விக்கெட் கீப்பிங்கும் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால 1 டவுன்ல நிறைய தடவை நம்ம IPL பார்த்தோம். 1 டவுன்ல அவர் ஆடுறத பார்த்தோம். ஸோ மேபி அவருக்கு ஒரு 1 டவுன் சான்ஸ் கிடைக்குமா, இல்ல சுப்மன் கில், ருத்ராஜ் ஓப்பனிங் இறங்கிட்டு ஜெய்ஸ்வால 1 டவுன் போடுவாங்களா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாவே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா இருக்கிறாரு. ஸோ ரிங்கு சிங் இருக்காங்க, சிவம் தூபே இருக்காங்க. அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் உண்மையாலுமே மேசிவா இருக்குங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கலக்க போறாங்க இந்த டோர்னமெண்ட்ல அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. யார் கிளிக் ஆகுறாங்களோ, இப்போ இருந்து கன்சிஸ்டண்டா யார் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, ஸோ அவங்க நெக்ஸ்ட் T20 இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப்புக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிறதுல துளி கூட மாற்றம் கிடையாது. இந்த ஒரு யங் டீம் தான் போய் ஜெயிக்க போகுது. ஆனா எப்பவுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம எப்பவுமே ரொம்ப ரொம்ப மோசமா தோத்துட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டீமை போட்டு போடப்போ, லைக் நீங்க ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட் கப்பை நம்ம தோத்துட்டு ஒரு ஆப்கானிஸ்தான் கூட ஜெயிக்கிறதாகட்டும், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஆனா இந்த தடவை மிகப்பெரிய அணிகளை ஜெயிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி மைனஸ் கூட போட்டி போடுறது அப்படிங்கிறது பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ அதுவும் நம்மளுடைய கிட்டத்தட்ட B டீம் இல்ல C டீம் தான் போய் விளையாடுறாங்கன்னு சொன்னோம். ஸோ இவங்களுக்கு உண்மையாலுமே நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிறதான் ரொம்ப குரூசியலான விஷயம். ஒன்ஸ் அகைன் ஸ்குவாட்ல யார் யார் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்துடலாம். ரிங்கு சிங், ரியான் பராக், ருத்ராஜ் கெய்க்வாட், சாய் சுதர்சன் நம்ம தமிழ்நாட்டு பையன். ரொம்ப ரொம்ப குரூசியலான ஒரு விஷயங்க. இவரைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இவருக்கும் அந்த 1 டவுன் பொசிஷனுக்கான அந்த ஃபைட் அப்படிங்கிறது நடக்க போது. 1 டவுன்ல சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஸ்குவாட்ல யார் யார் இருப்பான்னு பார்க்கலாம். ஸோ கேப்டன் சுப்மன் கில் இருக்காரு, ஜெய்ஸ்வால் இருக்காப்ல, அபிஷேக் சர்மா ரொம்ப ரொம்ப குரூசியலுங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான பெர்ஃபெக்ட் டைம்னு சொல்லுவேன். சிவம் தூபே ஹாபியஸா ஸ்குவாட்ல இருக்க போறாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் நம்ம தமிழ்நாட்டு பையனுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்குவாட்ல இடம் கிடைச்சிருக்கு. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம பார்க்கணும். துருப் ஜுரேல்
மேக்ஸிமம் விக்கெட் கீப்பராக இருப்பார். ஒன்று ஜுரேல் விக்கெட் கீப்பராக இருப்பார், இல்லைன்னா ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பராக இருப்பாங்க. அண்ட் சஞ்சு சாம்சன், நம்மளுடைய சேட்டன் வேர்ல்ட் கப் வின்னிங்லேருந்து 2 பேர் போகிறாங்க அப்படின்னா தூபேவும் சாம்சன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவர் தான் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்க போகிறாரு. ஹர்ஷித் ராணா இருக்காருங்க, ரொம்ப ரொம்ப குரூசியலான விஷயம். ராணாக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அண்ட் கலீல் அகமது வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லேயே இருந்தாருங்க. ஸோ பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அந்த ரிசர்வ் சீட் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருந்ததுனால செலிப்ரேஷனில் பார்க்க முடிஞ்சது, ஆனால் ஸ்குவாடில் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. முகேஷ் குமார் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஃபியூச்சர் இந்தியாவுக்காக நல்லா போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலரில் இவர் இருப்பாருங்க, மாற்றமே கிடையாது. முகேஷ் குமார் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பீக் லெவல் இருக்கும். அண்ட் பியூர் ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் ரவி பிஸ்னாயை கூப்பிட்டு போயிருக்காங்க. அண்ட் துஷார் தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரன் கொடுத்த மாதிரி இருக்கும், ஆனால் லீடிங் விக்கெட் டேக்கருங்க, பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காரு. குப்பை மாதிரி விக்கெட் டேக்கிங் இருந்திருக்கு. சிஎஸ்கேல போன சீசன் அதிகமாக ரன் போச்சு, இந்த சீசன் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்திருக்காருன்னு சொல்லணும். ஒரு முஸ்தபிசூர் ரஹ்மான் இல்லாமல், பத்திரானா இல்லாமல் கஷ்டப்பட்ட சிஎஸ்கே செமி ஃபைனல் வரைக்கும் ஆல்மோஸ்ட் அந்த நாக் அவுட் கேம் ஆர்சிபி கூட போற வரைக்கும் ஒரு ஃபைட் பண்ணதுக்கு காரணம் தேஷ்பாண்டேவுடைய பவுலிங் தான். நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் இந்த ஸ்குவாட்ல இருக்காரு. ஸோ இதில் ஒரு 11 பேர் தான் விளையாட போறாங்க. ஸோ இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்து யார் யாரெல்லாம் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ நீங்க ஸ்குவாட் மேக் பண்ணீங்கன்னா உங்களுடைய 11 பேர் யாருன்னு சொல்லுங்க. ஸோ இதில் யாருடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம தமிழ்நாட்டு பையங்க 2 பேர் இருக்காங்க, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சாய் சுதர்சன் இருக்காங்க. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ பேர் வெயிட்டிங் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.